வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தலைப்பு மாயக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்க. மாயக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்க. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே நம்முடைய பயணம் இனிதாய் விளங்க, நம்முடைய இலக்கை அடைவதற்கு, that we may reach our destination, பரலோகம் போய் சேர்வதற்கு, மாயக்காரருக்கு, மாய்மாலக்காரருக்கு, நடிகர்களுக்கு, கிறிஸ்தவ நடிகர்களுக்கு நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செய்தியில் சில குறிப்புகளை பார்க்கும்போது, பிரியமானவர்களே, யாரையும் விமர்சிப்பதற்காக நான் பேசுகிறேன். ஆனால் யார் தலைக்காவது தொப்பி பொருந்துமையானால் அது என்னுடைய தவறு அல்ல. நான் யாரையும் விமர்சிக்க வேண்டும் என்று பேசவில்லை. யார் தலைக்காவது தொப்பி பொருந்துமையானால் அது என்னுடைய தவறு அல்ல. நாம் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய இலக்கை அடைவதற்கு, நம்முடைய பயணம் இனிதாய் விளங்குவதற்கு, பிரியமானவர்களை, மாயக்காரர்களை குறித்து நாம் அறிந்திருக்கணும். ஒரு சில வசனங்களை வாசித்து செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். லூக்கா 11:44 வாசிக்கிறேன். லூக் 11:44. மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. மாயக்காரராகிய அவங்க வேதப்பாரகர், பிற வழிபாட்டு முறையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. வேதத்தை, வேதத்தினுடைய பிரமாணங்களை நன்றாய் அறிந்தவர்கள், அதை எழுத்து பிசகாமல் எழுதுகிறவர்கள். பரிசேயர், சேயர் என்றால் பிள்ளைகள், பரம்பரையாக வருகிற பிள்ளைகள். சேயர், சேயோன், சேயர். பரிசேயர் என்றால் சிறப்பான பிள்ளைகள். தமிழ் பரி என்ற முன்னோட்டு வரும்போது இது எப்போதுமே சிறப்பை காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறேன். சுத்தம் பரிசுத்தம், காரம் பரிகாரம், தானம் பரிதானம். சேயர், பரிசேயர். வேதபாரகரே, பரிசேயரே, வேதத்தை நன்றாய் அறிந்தவர்களே, சிறப்பான பிள்ளைகளே, உங்களுக்கு ஐயோ. மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். நீங்க மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா பிரேத குழி மாதிரியே தெரியல, நல்ல ரஸ்தா மாதிரி இருக்குது, நல்ல ரோடு மாதிரி இருக்குது. மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். அவைகளின் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அந்த அந்த ஊழியக்காரர்கள், இல்லைன்னா அந்த விசுவாசிகள், அந்த பாஸ்டர்ஸ், அந்த எவாஞ்சலிஸ்ட், அவங்கள நம்ம நல்ல ஊழியக்காரங்கன்னு நினச்சிக்கிறோம். அவங்க மேலே நடக்கிறவங்களுக்கு இது பிரேத குழி அப்படின்னு தெரியலை. அதான் மாயக்காரங்க, நல்ல வேஷம் போட்டிருக்காங்க. பரிசேயரே, சிறப்பு பிள்ளைகளே, வேத பாரகரே, வேதத்தை நன்றாய் அறிந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீங்க, அதன் மேல் நடக்கிறவர்களுக்கு அது தெரியலை அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். லூக்கா 12:1 வாசிங்க. அது அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு தன்னுடைய சீஷரை பார்த்து, 12 அப்போஸ்தலர்கள், ஒரு 70-80 சீஷர்கள் இருந்திருப்பாங்க, அவரை பின்பற்றுகள்.
அவர் கொடுக்குற அந்த டிசிப்ளினில் வர சீஷர் என்று சொன்னால் டிசைப்பிள், டிசைப்பிள் என்று சொன்னால் அந்த டிசிப்ளினில் வர விரும்புகிறோம். இந்த சபையில் அநேகருங்க வருவாங்க, இங்கே ஆராதனையில் பங்கெடுப்பாங்க, இல்லைன்னா இந்த வாலண்டியராக ஒர்க் ஃபோர்ஸில் இணைந்து பிரியமானவர்களே கரசேவை செய்வார்கள், கரசேவர்களாக இருப்பாங்க. ஏதாவது அவங்க கை வச்சு ஏதாவது வேலை செய்வாங்க, ஏதாவது ஒரு இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் இந்த டிசிப்ளினுக்குள்ளே வர மாட்டாங்க. யாரை டிசைப்பிள் என்று சொல்கிறோம், இந்த டிசிப்ளினுக்குள்ளே வர்றவங்க டிசைப்பிள், இந்த டிசிப்ளினுக்குள்ளே வர்றவங்க டிசைப்பிள். இப்படி இருக்கணும். இதான் அந்த சபையுடைய உபதேசம். எனக்கு கற்றுக் கொடுத்த வெளிச்சம் இதான். நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவங்க. எனக்கு எங்களுக்கு என்ன கர்த்தர் வெளிச்சம் தந்திருக்காரோ அந்த கிருபைக்கு பங்குள்ளவங்க தான் இங்கே வருவீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரும் முன்னாலும் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நாங்கள் பாடுபடுகிறோமே ஒழிய, பிரியமான எங்களுக்கு பணம் வேணும் காசு வேணுங்கிறக்கா. இது வரைக்கும் நீங்கள் சபை ஆரம்பித்திருந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு கூட எங்களோடு இங்கே பயணிக்கிறவர்கள் உண்டு. எந்தைக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்கள் தேவைகளுக்காக நான் யார்கிட்டையாவது கேட்டிருக்கேன்னா? எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. பெரிய சில நாட்களுக்கு முன்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு களைப்பின் மத்தியில் ஆயத்தப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், பாரு, நீங்கள் சத்தியத்தை அறியணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், நீ கேட்காம வெளியே நிற்கிறேடா அப்படின்னு அவனை திட்டினேன். யாருக்காக கஷ்டப்படுறோம்? உனக்காக தானே. இந்த சத்தியத்தை கேட்காம நீ வெளியே நிற்கிறியே அப்படின்னு. அப்போ யார் டிசைப்பிள்? அந்த டிசிப்ளினுக்குள்ளே வர்றவங்க டிசைப்பிள். டிசைப்பிள் என்ற சொல் டிசிப்ளின் என்ற சொல்லிலிருந்து வந்தது. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் என் பின்னாலேயே வாங்க என்ற அர்த்தம் அல்ல. நான் போகிற இடத்துக்கெல்லாம் என் பின்னாலே வாங்க என்ற அர்த்தம் அல்ல. பின்பற்றுகிறது என்று சொன்னால் பிரியமல்ல, இமிட்டேட் பண்ணுவது. இமிட்டேட் பண்ணுவது கர்த்தருக்குள்ளாக என்னென்ன காரியங்களை நான் பாஸ்டர்மா நாங்கள் என்னென்ன காரியங்களில் வேத வசனத்தை பின்பற்றுகிறோமோ இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறேன், எங்களை இமிட்டேட் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னா நாங்கள் எப்படி வேத வசனத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அதே போல் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை இமிட்டேட் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு இந்த செய்திகளில் சீசன் என்ற சொல்லுக்காக சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை முறை முழுவதுமே இமிட்டேஷன் தான். நம்ம அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறோன்னா, அம்மா சொல்லு அம்மா அம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்த்து நம்ம காப்பி அடித்து அம்மா சொன்னோம். நம்ம உடுத்துறது யாரையே பார்த்தா இமிட்டேட் பண்ணுறோம். தலை முடிய சிகை அலங்காரம் அது அடக்கமாக பின்னுறது, இல்லைன்னா பாஞ்சாலி மாதிரி விரித்து போடுறது, இல்லைன்னா முடிய இந்த குருவி குண்டு மாதிரி வச்சுக்கிறது. எப்படி வருது? இமிட்டேட் பண்ணுறோம். எல்லாமே யாரையோ பார்த்து இமிட்டேட் பண்ணுறோம். வேதத்தில் இயேசுவை நாங்கள் இமிட்டேட் பண்ண விரும்புகிறோம். அவர் அருமையான ஒரு பாட்டு, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. நாங்கள் இயேசுவை இமிட்டேட் பண்ணுவது போல் நீங்கள் எங்களை இமிட்டேட் பண்ணுங்கிறோம். அதான் ஃபாலோ பண்ணுறது. இல்லை நாங்கள் உங்களை மாதிரி இருக்க மாட்டோம், நாங்கள் வேறு மாதிரி இருப்போம்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலை. ஆனால் யாரையோ இமிட்டேட் பண்ணுறீங்க. யாரையோ இமிட்டேட் பண்ணி அப்படி ஒரு குருவி கொண்டு முடி வைக்கிறீங்க. அவங்க உங்கள் லீடர். யாரையோ இமிட்டேட் பண்ணி அப்படி நீங்கள் முடிய கலைச்சி போடுறீங்க. அவங்க உங்கள் லீடர். நம்ம செய்கிற எல்லா காரியங்களுமே ஒரு இமிட்டேஷனில் தான் இருக்கும். தட்ஸ் a pure psychology. We learn everything by imitating. But whom do you imitate? ஒன்று உலகத்தார் இமிட்டேட் பண்ணணும், இல்லை பரிசுத்தவான்களை இமிட்டேட் பண்ணணும். நாம கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்து ரொம்ப வித்தியாசம். அவங்கள ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். இப்போ சீஷர், அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, டேய், நீங்கள் இந்த பரிசேயர் வேதபாரக அவங்களுடைய புளித்த மாவை குறித்து
எச்சரிக்கையாயிருங்கள். மாயமாகிய புளித்தமா, அது ஹிப்பாக்ரசி நிறையா இருக்கிறதுல. 16:6 வாசிங்க. மேத்யூ 16:6. மேத்யூ 16:6 இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த சொல்ற பரிசேயர் சதுசேயர்ங்கிறார். மார்க் 8:15 பரிசேயருடைய புளித்தமா ஏரோதின் புளித்தமா அப்படின்னு 2 சொல்றார். இப்போ சேர்த்தா 3 வருது. பரிசேயருடைய புளித்தமா, சதுசேயருடைய புளித்தமா, ஏரோதினுடைய புளித்தமா. அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மாயமாகிய புளித்தமா அப்படிங்கிற. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா மாவு முழுவதையும் புளிப்பாக்கிடும். நீங்கள் கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் முழுசும் அந்த மாதிரி மாறிடும். அதனால் நம்ம யாரை இமிட்டேட் பண்ணுறோம்? இந்த புளித்தமான்னு எல்லாம் மாவுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ இயேசு அவங்கள கரெக்ட் பண்ணுறாரு. மேத்யூ 16:12 நான் அப்பத்தை குறித்து சொல்லலைப்பா, அப்பம் சுடுற மாவை குறித்து சொல்லலை, தோசை சுடுற மாவை குறித்து சொல்லலை. நான் சொல்கிற புளித்தமாங்கிறது உபதேசம், அவர்களுடைய உபதேசம், அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடுகள். ஒருத்தருடைய கோட்பாடு இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருடைய கோட்பாடு இருக்கும், நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும். இன்னொருத்தருடைய கோட்பாடு இருக்கும், நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஒருவருடைய கோட்பாடு இருக்கும், நம்ம பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரிக்கலாம். ஒருவருடைய கோட்பாடு இருக்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மை அலங்கரிக்காமல். பவுல் சொல்லியிருக்காரு, பேதுரு சொல்லியிருக்காரு, வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த கோட்பாடை நம்ம உள்வாங்குகிறோம்? கொஞ்சம் மற்றவங்களுடைய அந்த கோட்பாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களானால், அவருடைய உபதேசத்துக்கு, சித்தாந்தத்துக்கு, அவங்களுடைய பிரின்சிபலுக்கு, அவங்களுடைய டீச்சிங்க்கு, அவங்களுடைய டாக்ட்ரின்ஸுக்கு, அவங்களுடைய டாக்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அது முழுமையாக அந்த பக்கம் உங்களை இழுத்துவிடும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே இடம் கொடுத்தோமானா இங்கே இருக்கிறவங்களையும் அது புளிப்பாக மாற்றிவிடும். கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிப்பாக்கிறோம். அதனால் அந்த டாக்ட்ரின்ஸை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு சொல்கிறார். அந்த இயேசு சொன்னதை தான் பவுல் பிரதிபலிக்கிறார். 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு chapter 4:1 வாசியுங்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. இப்போ நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். ஆவியானவர் தான் இந்த வசனத்தை என்ற கொடுத்து பேசினார். நேற்று களைப்பு எவ்வளோ இருந்ததுன்னு எனக்கு தெரியும். காலையில் ஆவடியை தாண்டி இருக்க நடுநல்லூரில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காரும்போது 3:30 இருக்கும். நொந்து நூலாகி தான் இதை ஆயத்தப்படுத்தினேன். ஆண்டவர் இது ஒரு சிலுவை பாடு தான். பிரியமானவர்களே, வெளிப்படையாக தான் நான் பேசுகிறேன். ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் அவங்க மனசாட்சி சூடுன்றிருக்கு. சூடுன்றதுன்னா பிரியமானவர்களே, அந்த நாட்களில் ஆண்கள் அவங்கள அன்னகராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போ வெசக்டோமின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் அந்த உறுப்பு பக்கத்தில் சூடு வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க பிள்ளை பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ மனசாட்சியில் அப்படி சூடு வச்சுட்டாங்க. இனி மனசாட்சி செயல்படாது. இப்போ காசு தான் வேணும், மனசாட்சியை விற்று போட்டாங்க. எப்படி நான் நின்னா கூட்டம் வரும்? பிரியமானவர்களே, கொஞ்சம் நான் சத்தியத்தை சொல்கிறத விட்டுட்டேன்னா நிறைய பேர் வருவாங்க. நானும் அப்படி கிறிஸ்மஸை கொஞ்சம் நல்லா கொண்டாடி 2 பேரை கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அப்படி முன்னால் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு நிறுத்தி இங்கே ஸ்டேஜிலெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு ஜிங்கிள் பெல்ஸ் பாடி அந்த இயேசுவை பற்றியே பிரசங்கம் வச்சோம். எல்லாருக்கும் கேக்கு கேம்ஸ் எல்லாம் வச்சோன்னு சொன்னால் கூட்டம் அந்த இடமே பற்றி இருக்காது. காணிக்க ஒரு 10 வார காணிக்க அந்த 1 வாரத்தில் வந்துடும். அதுதானே வைக்கிறாங்க. இயேசு நாம மகிமைப்படணும்னு வைக்கிறாங்க. எல்லோரும் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. அரசியல் தலைவர்கள்லாம் கூட தான் கொண்டாடுறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டாங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டாங்களா? வேடிக்கையாக இருக்குங்க. பிரியமானவர்களே,
மனசாட்சியில் சூடுண்ட, மனசாட்சி கெட்டு போயிடுச்சு. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினால, ஹிப்போக்ரசினால, அவங்களுடைய நடிப்புனால, அவங்களுடைய மாயத்தினால, வாசிங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. இதனால நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசினுடைய உபதேசங்களுக்கும் இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, அதாவது பாஸ்டர் தான் பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு இந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களின் மாயத்தினாலே, நடிப்பினால, ஹிப்போக்ரசினால அநேக தங்களை அறிந்தோ அறியாமலோ இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிரியமானவர்களே பிசாசின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசம் என்றால் இயேசு தேவன் என்ற விசுவாசம் அல்ல. இங்கே விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, இயேசு காட்டி கொடுத்த வாழ்க்கை முறை. நம்மெல்லாம் பிலீவர்ஸ், ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயேசு காட்டி கொடுத்த, வேதத்தில் காட்டி கொடுத்த வாழ்க்கை முறையை விட்டு விலகி போல். இங்கே நிறைய பேர் விலகி போகிறத பார்க்குறேன். வேதனையாக இருக்கு, வேதனையாக இருக்கு. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தர அந்த நாட்கள் ஒரு ஜெபம் பண்ணுவார். அப்போ என்ன ஏதாவது சொல்லுவாங்க, when I say my father was right, my son says I am wrong. when I say my father was right, எங்கள் அப்பா செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லுவேன், என் பையன் நான் செய்கிறது தப்புமான. அந்த மாதிரி அன்றைக்கி காலையில் சுந்தரம் ஒரு ஜெபம் பண்ணுவார். எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஏன்டா இப்படி ஜெபிக்கிறாரு பரிசுத்தவான். ஆண்டவரே அவங்கள திருத்தும் இல்லைன்னா துரத்தும் ஐயா, திருத்தும் இல்லைன்னா துரத்தும் ஐயாம்பார். இவன் நான் அப்படி ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவரே திருத்தும் இல்லைன்னா துரத்தும். ஏன் கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கி ஒன்று திருத்தும் ஆண்டவரே, இல்லைன்னா துரத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவங்க பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை விட்டு, கிறிஸ்துவை விட்டல்ல, கிறிஸ்துவை விட்டு போக மாட்டாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை விட்டு போயிடுவாங்க. அதான் பேதுரு எழுதுவார், நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதுதான் சத்தியம். வசனம் இப்படி தான் இருக்கு, இந்த வசனத்தின்படி நடக்கணுங்கிறத 4 பேர் கேள்விப்பா. இதெல்லாம் அவங்க பாஸ்டர் ரொம்ப இதாக பேசுவார்ப்பா, அவர் ரொம்ப மிஞ்சின நீதிமான்ப்பா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். அதற்கு குறைவாக இருக்கிறது எல்லாமே குறைவு தான். எது மிஞ்சின நீதிமான்? கிறிஸ்துவோட நீதியை பேசினா மிஞ்சின நீதிமான். நம்ம அழைப்பே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். To the measure of the stature of Jesus Christ. To the measure, that's our measure. என்ன measure? Stature of Jesus Christ. What is the stature of Jesus Christ? That is our measure. To the measure of the stature of Jesus Christ. அதான் நம்முடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த ஹிப்போக்ரசி இல்லைன்னா ஹிப்போக்ரட்ஸ், மாயக்காரர்கள், இதை குறித்த ஒரு அளக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அளக்கைன்னா ஒரு சர்வை, ஒரு சர்வே நான் உங்களுக்கு தரேன். இந்த ஹிப்போக்ரட்ஸ், மாயக்காரெலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய வேதாகமத்தில் 37 முறை அந்த சொல்லாடல் வருது. ஏதோ ஒரு வடிவில் 37 முறை இந்த சொல்லாடல் வருது. இந்த 37 தடவையில் 25 முறை புதிய ஏற்பாட்டில் இருக்குது, 12 முறை தான் அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த 12 யோபில் மட்டும் 8 தடவை வருது, ஏசாயாவில் 1 தடவை, 3 தடவை, நீதிமொழிகளில் 1 தடவை. மீதி 25 தடவை புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த 25 தடவையில் சினாப்டிக் காஸ்பல்,
இணை நற்செய்தி நூல்கள் என்று சொல்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதில் மாத்திரம் 23 தடவை இயேசு சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாயக்காரரை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்ணது யார்? இயேசு தான். 23 முறை இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மத்தேயுல மாத்திரம் 16 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின அதே காரியங்களை தான் பிரியமானவர்களை மார்க்கு, லூக்காவும் மற்ற இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த மாயக்காரரை பற்றி அதிகமாக பேசினது யார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளோ சங்கீதக்காரனோ அப்போஸ்தலர்களோ அல்ல. மாயக்காரரை பற்றி அதிகமாக பேசினது இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. கிட்டத்தட்ட அவர் பேசினது 23 இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 12 23 இடங்கள்லேயும் ஒரே ஒரு சூழ்நிலையில் இயேசு கடைசியாக எருசலேம் தேவாலயத்தில் பேசின சொற்பொழிவு. His discourse, the last discourse in the temple at Jerusalem, when many people gather around. அது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, மேத்யூ chapter 21 verse 23. அவர் தேவாலயத்தில் வந்து அவர் உபதேசித்ததாவது, டீச் பண்ணதாவது, அதான் ஜீசஸோடைய லாஸ்ட் டீச்சிங். அது 21ஆம் அதிகாரம் 23 ஆரம்பித்து 24:1 முடியுது பாருங்க. 24:1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு இயேசு went out and departed from the temple. இந்த 21-23 இருந்து அவர் கடைசியாக தேவாலயத்தில் பேசினது. அதில் மாத்திரம் மத்தேயு பதிவு செய்தபடி 9 முறை கடைசி கடைசி என்ன சொன்னார், கடைசி என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. கடைசி இயேசு பிரசங்கத்தில் அடின்னு அடித்தது மாயக்காரரை பற்றி. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று நான் அடிக்கடியாக சொல்கிறேன், இதை தியானிக்கும்போது இந்த சிவஞான போதம் எனக்கு நினைவுக்கு வந்தது. யார் எழுதுனது? மெய்கண்டார் எழுதினது. மெய்கண்டார் என்றால் சத்தியத்தை கண்டவன், மெய்கண்டவன் எழுதினது. சிவஞானம் என்றால் அன்பின் ஞான போதகம்னு நம்ம எடுக்கலாம். தமிழில் அதான் பொருள், அன்பின் ஞான போதகம்னு எடுக்கலாம். அதில் 12 சூத்திரங்கள். கடைசி சூத்திரம் 12வது சூத்திரம் நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கேன். செம்மல நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி பலியாகி மலர் போன்ற சிவந்த பாதங்களை உடையவர். அவர் யாரை சொல்லியிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. எனக்கு தெரிந்து பலியாகி சிவந்த பாதங்களை, மலர் போன்ற சிவந்த பாதங்களை உடையவர் நான் இயேசு என்று எடுக்கிறேன். நோந்தால் என்றால் பலியான பாதங்கள், பலியான பாதங்கள், சிவப்பா இருக்க அந்த பாதம், பலியாகி சிவந்த பாதங்களை உடையவர். அந்த பாதங்களை சேர ஒட்டா மலம் கழுகி, அந்த பாதங்களை நான் சேர விடாமல் தடுக்கிற மலம், அசுத்தம், மனித கழிவு, அந்த பாதங்களை தொட விடாமல் தடுக்கிற அந்த அசுத்தத்தெல்லாம் கழு. அந்த பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அந்த பாதங்களை சேர விடாமல் அவனை தடுக்கிற மலத்தை கழுகி, பிரியமானவர்களே, அன்பரோடு மறியி. அவர் யாரு? அந்த பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவர் யாரு? அன்பர். அந்த அன்பரோடு மறியி, அந்த அன்பரோடு கூட ஒன்றாகி மாலற, எல்லா மாய்மாலத்தையும் தூக்கி போடு. சிவஞான போதகத்திலே மெய்கண்டார் சொல்லுகிறார், மாலற, எல்லா மாய்மாலத்தையும் தூக்கி போட்டு நேயம் அழிந்து அன்பினால் நிறைந்து. ரொம்ப மலிவாக கிடைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நேயம் அழிந்து அன்பினால் நிறைந்து. பிரியமானவர்களே,
அவர் மலிந்து அவர் வேடமும் ஆலயம்தானும். அவர் வேடம் என்ன பார்த்தா, என் தோற்றத்தை பார்த்தா, என் வேஷத்தை பார்த்தா அவர் போல இருக்கணும். என் வெளிப்பிரகாரமாக நான் அவரை பார்க்குறேன். பிரியமானவருடைய என்னுடைய கிரியைகள் தோற்றம் அவர் போல இருக்கணும். பரிசுத்த வேடம் இருக்கணும். ஆலயம் உள்ள அவர் குடியிருக்கிற ஆலயமாக நான் இருக்கணும். அதான் ரூல், அதான் அரண் என, அதான் ரூல் என போய் தொழு, அவரை ஒர்ஷிப் பண்ணு. எப்படி ஒர்ஷிப் பண்ணணும்? டிங்கிரி டிங்காலை பாடி ஒர்ஷிப் பண்ண வேண்டாம். செம்மலை நோந்தால் சேரவட்ட அம்மலம் கழுகி அன்பரோடு மறியி மாலற நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அதாப்பா ரூல்னு வச்சு ஒர்ஷிப் பண்ணு அப்படின்னு சிவஞான போதத்திலேயே சொல்லியிருக்கு. எல்லாம் மாயமாலத்தையும் விட்டுருங்க. மாலற அப்படி அன்பினால் நிறைஞ்ச அவர் ஒர்ஷிப். சும்மா மாயமாலம் பண்ணாது. பெரியமான நிறைய பேர் வாழ்க்கை முழுசும் மாயமாலம். பொண்டாட்ட மாயமாலம், வேலை ஸ்தலத்தில் மாயமாலம், புருஷன்ட்ட மாயமாலம், சபையில் மாயமாலம், வாழ்க்கையே மாயமாலம். அப்படி வாழாதீங்க. நாம வாழ்வதற்கு தில்லு வேணும். பிரியமானவர்களே, உண்மையான ஒரு இந்த சுயமரியாதை பற்றி அன்றைக்கி அந்த ஊழியர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தங்க, ஐயோ நான் பார்க்க அழகா இல்லை, நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறையா பெயிண்ட் அடித்து என்னெல்லாமோ அடித்து. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி அவங்கள படைச்சிருக்கிறாரோ அந்த அழகில் திருப்தி இல்லை, அதில் நம்பிக்கை இல்லை. அதனால அவங்க மேக்கப் பண்ணிக்கணும், நான் அப்படி தான் மேக்கப் பண்ணிக்கணும், அப்படி காட்டணும், அப்படி அதாவது கல்யாணத்துக்கு நான் ரொம்ப மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணுவேன். அவங்க ஒரு பக்கம், நான் தான் இருக்கிற மாதிரி என்னை ஏற்றுக்கன்னா ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சுயமரியாதை இருக்குது சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். என்னை மேக்கப் பண்ணி ஒரு மாயமான அழகை போல் காட்டுவதில் சுயமரியாதை இருக்கா? ஏன்னா நான் இப்படி தான் இருக்கேன், என் ஆண்டவர் இப்படி தான் படைச்சிருக்காரு, என் ஆண்டவர் அப்படி படைச்சிருக்காரு, நான் இப்படி தான் இருக்கிறேன். இதில் சுயமரியாதை இருக்கா? எங்களுடைய திருமணத்தோடு சிஷ்யாவில் நான் வேலை பார்க்குறேன். அவங்க குடும்பமும் நல்ல ஒரு குடும்பம். அவங்க அம்மா ஹெட் மினிஸ்டர், அப்பா சப் ரிஜிஸ்ட்ரா. அவன் ஒரு சின்ன பவுடர் கூட கிடையாது. இருக்கிற வண்ணமாக தானே வந்தோம். இன்னி வரைக்கும் நல்லா இல்லையா? இதான் சுயமரியாதை. சிலரை திடீர்னு ஒரு கல்யாணத்தில் பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்தா அடையாளமே தெரில. யார் இந்த பையன் யாரோ இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு போகிறானே, அன்றைக்கி வேறு பொண்ணோட நின்னானே, இன்றைக்கி வேற ஒரு பொண்ணோட இருக்கானே அப்படின்னு நினைக்க தோணுது. என்ன பண்ணுறது? பிரியமானவர்களே, இந்த தில்லு வேணும். நான் தான் என்ன ஆண்டு இப்படி தான் படைச்சிருக்காரு. சுத்தமாக இருங்க, கண்ணியமாக இருங்க. அது தவறு, அதை நான் பற்றி சொல்லலை. முகக்கலை உண்டு பண்ணணும். முகம் தூங்கி ஒழிஞ்சிட்ருக்கோன்னு நான் சொல்லலை, அழுக்காக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இல்லாதது போல் அதை கஷ்டப்பட்டு மாற்றணுமா? எசபேல் என்ன பண்ணலாம்? she painted her face and tired her hair அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. தமிழில் கண்களுக்கு மையிட்டுன்னு இருக்குது, இங்கிலீஷில் she painted her faceன்னு இருக்குது. எப்போ பெயிண்ட் அடித்தாலும் அவள் பையனை கொண்டுட்டு எகு வாரான். நியூஸ் வச்சோம், பையனை கொண்டுட்டு எகு வாரான்னு. பையனை கொண்டுட்டு எகு வாரான்னு போய் இந்த அம்மா மேக்கப் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணி தலை அவங்க சிங்காரிச்சதுக்கு எப்படி பைபிள் எழுதியிருக்கு இங்கிலீஷில், ஷி டயர்டு ஹர் ஹேர், ஹேரே டயர்ட் ஆச்சா போட்டு பின்னு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் விரிச்சு போட்டு வராங்க. அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஏன்டா ஹேரை டயர்ட் ஆக்குவானேன்னு. பிரியமான இருக்கட்டும். பிரியமானவர், நமக்கு இந்த தில்லு வேணும். இது சுபாவம். இப்போ இந்த மாய்மாலத்தை குறித்துள்ள ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோட சொல்கிறேன். முதலாவது மத்தேயு 15:1-9 நிறைய வசனம் வாசிக்கணும், வேகமாக வாசிங்க. Matthew 15 from verse
1 to 9 வாசிங்க. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. தேவனே கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து. ஏதோ ஒன்று அப்படியே பைபிளுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து அப்படி போதித்து அவனது கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். நம்முடைய ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறது ஒரு ஹிப்போக்ரசி. நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வகையில் தொழுது கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய கற்பனை, பிகாஸ் ஆஃப் அவர் ட்ரெடிஷன், we follow a Christian tradition and we make null and void of Christ's principle or God's teaching. That's a hypocrisy. நம்முடைய பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய கற்பனைகளை அவமாக்குவது பிரியமானவர்களே ஒரு மாய்மாலம். வாசியுங்கள். உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில், இந்த மாயக்காரை குறித்து சொல்லி இருக்குது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, ஏதோ ஒரு ட்ரெடிஷனால, ஒரு ஜபம் பண்றதுனால, ஜபம் சொல்றதுனால என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவங்க இருதயத்தில் அவங்க பைபிளை ஃபாலோ பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷருடைய ஒரு கற்பனை அது, இட்ஸ் கமாண்ட்மெண்ட், அதை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஒரு ஆராதனை வைக்கிறாங்க, அந்த ஆராதனை தேவனுக்கு ஒரு ஆராதனை வைக்கிறாங்க, அந்த ஆராதனை வீணா இருக்குது என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி நல்லா சொல்லியிருக்கான்ப்பா. அப்போ முதல் மாய்மாலம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றி, ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றி கர்த்தருக்கு நம்மளும் ஆராதிக்கிறோம், நானும் கோயிலுக்கு போகிறேன், நான் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது பிரியமானவர்களே ஒரு மாய்மாலம். இட்ஸ் அ ஹிப்போக்ரசி. அநேக இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அது ஆண்டவர் சொல்லவே இல்லை. இயேசு சொன்னது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். இது சபையில் பின்னால் இந்த பிற மதங்களில் பிள்ளைகளுக்கு தண்ணி தெளித்து அவங்கள தொட்டிலில் போடுற பழக்கம் உண்டு. அதே மாதிரி தலையில் தண்ணி தெளித்து தீட்டு கழித்து அதுக்கு ஞானஸ்நானம்னு ஒரு பேரை வச்சு ஒரு சடங்கை செய்துட்டு நாங்களும் கிறிஸ்தவங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாய்மாலம், அதை போதிக்கிறது மாய்மாலம். இப்போ என்ன சொல்கிறோம், மாய்மாலத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க. இட்ஸ் ஹிப்போக்ரசி. பிரியமானவர்கள் வேதத்தில் சொல்லவே இல்லை. வேதத்தில் என்ன சொல்லியிருக்க, பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்னு இருக்கு. கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்லியிருக்கா? விசுவாசிட்ட இன்னொரு பெந்தைகோஸ்தை சேர்ந்த ஏஜி சபையை சேர்ந்த ஒரு ஊழியர், நல்ல பைபிள் காலேஜெல்லாம் படித்தவர், இங்கே வர ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டாங்களா, ஐய அந்த சபைக்கா போகிறீங்க, அவர் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டாராமே. அவர் கிறிஸ்மஸே கொண்டாடலைன்னா அவங்க பார்வையில் அருவருப்பானவங்க, கிறிஸ்மஸே கொண்டாட மாட்டாராமே. அப்போ நான் அவர் சொல்லிவிட்டேன், நீங்கள் அந்த பாஸ்டர் பார்த்து கேளுங்க, எங்கள் பாஸ்டர் உங்களை மாதிரி பைபிள் காலேஜெல்லாம் படிக்கலை, பைபிளில் கிறிஸ்மஸ் கொண்டாடல, பவுலோ பேதுருவோ யாரோ கிறிஸ்மஸ் கொண்டாடல, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிச்சிங்க, எந்த பைபிள் காலேஜில் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்கள் பாஸ்டர் சிஎஸ்ஏ தான், பைபிளில் இல்லை, அவர் கொண்டாடுறதை விட்டுட்டார். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிங்க? இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடினாலே இதை கழட்டு மாதிரி, என்ன வேடிக்கையாக இருக்குது பாருங்க. ஐயா அங்கே பாருங்க, அவர் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டாராமே. அவங்க ஏன் கொண்டாடுறாங்க? மாயக்கார ஒரு ட்ரெடிஷன். ஆராதனை வைக்கிறாங்க,
பொய்யா பாடுறாங்க. மாட்டு தொழுவத்தில் பிறந்த நேரில் பொய்யா பாடுறாங்க, பொய்யை நம்ப பண்ணுறாங்க. We three kings of Orient, கிழக்கில் இருந்த 3 ஞானிகள்னு பாட்டு பாடி பொய்யை நம்ப பண்ணுறாங்க. இந்த நட்சத்திரம் தான் இவர்கள் இந்த ஞானிகளை இயேசு இருந்த தொழுவத்துக்கு கொண்டு வந்தது, பொய்யா நம்ப பண்ணுறாங்க. பொய்யர் எங்கே போவாங்க? பொய்யை நம்ப பண்ணுறவங்க எங்கே போவாங்க? அத்தனை காங்கிரிகேஷன் உட்கார வச்சு ஒரு பொய்யை சொல்லிக் கொடுக்க வேண்டிய முடிவு என்னதான் இருக்கும்? பயமாக இருக்குது. நான் நியாயம் இருக்கலை, பயப்படுறேன். வீணாய் ஆராதனை செய்கிறாங்க. ஒரு ஆராதனை இருக்குது. அந்த குழந்தை ஞானஸ்தானம், நாங்கள் சிஎஸ்எல் அப்படியே ரொம்ப பக்தியாக வருவோம். அதுக்கு ஒரு ஞானத்தாகி ஒரு ஞான தகப்பேன். என் ஞான தகப்பனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பெந்தைகோஸ்து ஆகிட்டார், எனக்காக ஜெபிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் பெந்தைகோஸ்து ஆகிட்டேன். இந்த ஆராதனை ஒரு வீணான ஜஸ்ட் அ ட்ரெடிஷன். அதே போல் இன்றைக்கு நாமும் பின்பற்றிய ஒரு சில காரியங்கள் வெறும் ட்ரெடிஷனாக இருக்கக்கூடாது. வெறும் ட்ரெடிஷனாக இருந்து தேவனுடைய கற்பனையை, நம் தேவனுடைய உபதேசத்தை, போதனையை, சத்தியத்தை, நியாயத்தை அவமாக்கிடக்கூடாது. பெற்றோரை கனம் பண்ணலை. நான் ஊழியத்துக்கு போகிறேன்னா அது என்ன ஊழியமா? அது ஊழியமா? பெத்த தகப்பன் என்னைக்கடா சாவான், என்னைக்கடா அவன் சொத்தை அபகரிக்கலாம்னு நினைக்கிற ஒரு பிள்ளை ஊழியம் செஞ்சு அது ஊழியமா? ஏசு ஏற்றுக்குவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கே அவர் சொல்கிறார், பெற்றோரை கனம் பண்ணுன்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. வயசானவங்களும் அவங்கள வச்சு பார்க்க முடியல, கோயிலில் கொண்டு விட்டுருங்க, நான் ஒரு காணிக்கை கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்க அனாதை பண்ண மாதிரி வெளியே இருக்கணும். இன்றைக்கு இந்து கோயிலில் அந்த பழக்கம் இருக்குது. கோயிலில் கொண்டு விட்டுருவாங்க, விதவைகளை கோயிலில் கொண்டு விட்டுருவாங்க. வரவங்க போகிறவங்க புண்ணியம் கிடைக்கணும்னு சாப்பாடு போடுவாங்க. ஏதோ வீட்டில் கிடந்த கல் கட்ட கஷ்டப்படுறதுக்கு ஏதோ கோயிலில் கொண்டு விட்டு ஒரு ஃபீஸ் கட்டியாச்சு. அப்போ நீ பெற்றோரை கனம் பண்ணதுக்கு ஈக்குவல். இன்றைக்கி ஒரு ஹோமில் கொண்டு சேர்த்துட்டா போதுமா? நீ கனம் பண்ணுறியா? நீ ஒரு சடங்கை செய்து தேவனுடைய நியாயத்தை அவமாக்க முடியுமா? அதெல்லாம் மாய்மால கிறிஸ்தவம். அப்புறம் இங்கே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், பரமண்டங்களுக்கு பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்ல முடியுமா? மாய்மாலம். அதே தான் அங்கே பின்னால் சொல்கிறார் பாருங்க, இன்னொரு வசனம் கூட, மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். பிரியமானவர்களே, ஒரு பாரம்பரியம். தசமபாகம் கொடுத்துட்டேன். சீரகம் விளைஞ்சிருக்கு, ஒருபடி சீரகம் வந்திருக்கு. அதை உட்காந்து வேலை மெனக்கட்டி எத்தனை சீரகம் இருக்குன்னு எண்ணி பார்த்தா எத்தனை சீரகம் இருந்துச்சு? 1138 சீரகம் இருக்குது. அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 1100. அப்போ 113 சீரகம், 1 2 113 சீரகம் எண்ணி எடுத்து கொஞ்சம் கடைசி. அப்போ இந்த 8க்கு என்ன பண்ணுறது? அந்த ஒரு சீரகத்தை 8ஆக உடச்சி அதில் ஒரு 8 பாகம் வச்சுக்கோமா? அவ்வளோ கேர்ஃபுல்லாக எண்ணி பார்த்து கணக்கு பார்த்து கொண்டு தசமபாகம் அன்னைக்கு கொடுத்துட்றேன். ஆனால் வாழ்க்கையில் பரிசுத்தம், பக்தி, இரக்கம் இருக்கா கேட்குறாரு. அம்மா தசமபாகம் கொடுக்க வேண்டாமா? தசமபாகத்தை பற்றி ஏசு என்ன சொன்னார்? ஏசு சொல்லியிருக்கிறாரு, பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு, இவைகளையும் செய்ய வேண்டும். எது? இரக்கம் வேணும், திவ்ய சுபாவம் வேணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஓய்வுநாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும், எல்லாம் செய்யணும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காணிக்கை, தசமபாகம் கொடுக்குற காரியங்களையும் விடாது இருக்க வேண்டும். வெறுமனே சடங்குகளில் மாத்திரம் முக்கியம் கொடுத்து சுபாவத்தில் மாற்றம் இல்லை என்றால் that's hypocrisy. For the rites and rituals you give importance, but for values you give no importance. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுத்து, சடங்குகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதி நிறைவேறாமல் போயிடக்கூடாது.
அந்த கிறிஸ்தவம் ஒரு மாய்மாலம். அப்படி மாய்மாலம் பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, ரெண்டாவது, மனிதர் காணும்படியாக மாயம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு முன்பாக வேஷம் போடுறது. அதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர் காணும்படியாக மாயம் பண்ணுகளை குறித்து அதில் ஒரு 3 காரியம் சொல்கிறாரு. மத்தேயு 6:5 வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். நம்ம அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட மாயக்காரரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல ஜெபம் பண்ண வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவங்களுடைய ஒரே ஆம்பிஷன் மனுஷர் காணணும். அப்படியே கடவுள்கிட்ட பேசுறது போல உருக்க மட்டும், ஆமாம் இயேசுவே இயேசு லார்ட் அப்படிமா, அப்படியே மனுஷர் காணும்படியா அப்படியே பரலோகத்திலேயே போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் ட்ராமா போடுவாங்க. சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட ஹாட்லைன் வச்சுருக்காங்க. எஸ் லார்ட், ஓகே தேங்க்யூ லார்ட், ஓகே ஓகே லார்ட், ஓகே லார்ட், எஸ் எஸ் அப்படி, இதோ இதோ இதோ, அதான் ட்ராமா. சிலரை கூப்பிட்டு முன்னால் ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒரு பிரசங்கமே பண்ணி முடிச்சிடுவாங்க. அதில் அந்த விழாவில் அவங்களுக்கு பிரசங்கத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஜெபத்துக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. எல்லாம் மனுஷர் காணும்படியாக. அவங்க ஜெபிக்கும் போது 2-3 பேர் கை தட்டிட்டாங்க. அவ்வளோ ஐயா நான் ஜெபிக்கும் போது அப்படி ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் அப்படி பக்கத்தில் ஒய்ஃப்ட்டு எப்படி ஜெபிச்சேன், ஏன்டா எப்படி நான் நடித்தேன்னு கேள, எப்படி ஜெபிச்சாரா, நான் நல்லா ஜெபிச்சேன்னா, நல்லா ஜெபிச்சியா இல்லைன்னு ஏசுலாம் சொல்லணும்ப்பா. வீட்டில் போய் இன்றைக்கி நான் ஜெபிக்கும் போது உலர்ந்து எலும்புகள்லாம் அப்படியே உயிரோடு வந்துடுச்சு, எல்லாம் ஒரே கைத்தட்டல் தான், நடிச்சுட்டு போயிருக்கு, அவ்வளோதானே. இது ஜெபமா? அது முழுசும் நடிப்புங்க, மனுஷர் காண வேண்டும் என்று. அப்படிப்பட்ட மாய்மாலம் நமக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மாய்மாலம் பண்ணுகிறவர்களுக்கும் நாம் நம்மை விலக்கி காத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் புளித்தமாக முழுவதையும் புளிப்பாக்கிறோம். மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினால நம்ம விசுவாசத்தை விட்டு, கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு, பைபிள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. என்ன செய்கிறாங்களா, எப்படிலாம் ஜெபிக்கிறாங்களாம், மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும். அவங்க ஜெபிக்கிறது வீட்டிலலாம் கிடையாது. ஜெப ஆலயங்களில் முன்னால் போய் மைக் கொடுத்தா நல்லா ஜெபிப்பாங்க. கொடுக்கலாம், எனக்கு ஒரு ஜெப ப்ரேயர் சான்ஸ் கூட கொடுக்கல, எனக்கு ப்ரேயர் சான்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்குவாங்க. ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெபம் பண்ண அவங்க விரும்புகிறாங்க. அது ஒரு ஜெபம் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி விரும்புகிறாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால அவங்களுக்கு பரலோகத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஜெபத்தை பற்றி ஏசு சொல்றாரு. மத்தேயு 23:14 கூட, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. நீண்ட ஜெபம் பண்றது தப்பு இல்லை, நல்ல பாரத்தோடு கூட இரவெல்லாம் ஜெபித்தார். அதனால் நீண்ட ஜெபம் பண்ணுறது தப்பல்ல. ஆத்மாவில் அவ்வளோ பாரம் இருக்குது, நிறுத்த முடியலை. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நிறுத்த முடியலை, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் அங்கே சொல்லப்பட்டது நீண்ட ஜெபம் பண்ணுவது தப்பல்ல. ஆனால் அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். அப்படி வீடா போய் ஜெபம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு போயிடுறான். காணிக்க வாங்கினாலும் பரவாயில்ல, வேற லெவலுக்கு போயிடுறாங்க. இந்த மாயக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்க. நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்பாங்க. இந்த சிலர் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு இந்த தூபம் போடுற கரண்டி வச்சுருப்பாங்க, ஒரு தட்டு, ஒரு கடையாக போய் வீசுவாங்க, தூபத்தை வீசுவாங்க. உடனே அந்த கடைக்காரன் காசு எடுத்து போடுவோம், உடனே அடுத்த கையில் போய் தூபம் வீசுவாங்க. இதே மாதிரி சிலர் பிழைப்பே தான். வீடாக போய் ஜெபம் பண்ணணும், காணிக்க வாங்கிட்டு போகணும், தூபம் போடுற மாதிரி. உங்கள் ஃபாஸ்ட்டுக்கெலாம் வர நேரமே கிடைக்காது. நாங்கள் வந்து வீட்டில் தூபம் போடுறோம், இவர் ஜெபிச்சு அங்கே இருக்க பேயெல்லாம் போகணுமா, இவர் வந்தாலே 2 பேய் வந்துடும். இப்போ இவர் ஜெபிச்சு அங்கே பேய் போகிறது. விதவையின் வீடுகளை கேட்க ஆள் இல்லை.
அங்கே ஒரு தலை இருந்துச்சுன்னா கேட்பேன், நீங்கள் கேட்கலாம் வந்தேன்னு கேட்பான். கேட்க ஆள் இல்லை. இந்த பொம்பளைங்க இருக்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறேன்னு வீடு வீடாக போய் காசு வசூலிக்கிறது. பிரியமான நான் பாரத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கு அது பயங்கர பழப்பாக போச்சு. இவங்க பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவையின் வீடாக போய் பார்த்து விதவையின் வீடுகளை பட்சிக்கிறார்கள். ஜெபத்தில் மாயம் பண்ணுறது, பிறர் காண வேண்டும் என்று உள்ள மாயக்காரர்கள். அதில் 3 குறிப்பு. 1 ஜெபத்தை சொல்கிறாரு. 2வது அதே மத்தேயு 6:2 வாசிங்க. மத்தேயு 6. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. உனக்கு முன்பாக ப்ளபோ பபோ பபோன்னு ஒரு ட்ரம்பட் ப்ளோ பண்ணாது. நீ தர்மம் செய்யும்போது ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரியமலை தான தர்மம் செய்யும்போது ஏசு சொல்றாரு, வலதையை செலுத்தி இடதைக்கு தெரியக்கூடாது. இதை சில தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பெரியமலை தான தர்மம் வேறு, காணிக்கை வேறு. காணிக்கைங்கிறது நீங்கள் தேவனுக்கு படைப்பது, அதை ரகசியமாக படைக்கணும் அப்படின்ற பொருள் அல்ல. தேவனுக்கு இல்லை என்று நீங்கள் கொடுக்கலை. நல்லா கவனிங்க, 2 வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். தான தர்மம் செய்யும்போது நீங்கள் ஹையர் லெவல், வாங்குறவங்க லோயர் லெவல். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலையில் இருக்கீங்க, அவங்க சிறுமைப்பட்டிருக்க யாரோ ஒருத்தங்க. இன்றைக்கு அவங்க ஒரு தேவையோடு இருக்கிறாங்க. லோயர் லெவல் அப்படின்னா அவங்க ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்றீங்க. அதான் தான தர்மம். பிரியமலை வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது. கொடுக்குற நிலையில் கர்த்தர் உங்களை வச்சுருக்காரா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். சிறுமைப்பட்டவர்களே சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரம்பட், உங்களுக்கு முன்பாக ஒரு தாரை ஊதாதீங்க. நான் செய்கிறேன் பார். நான் நிறைய பேர்த்த சொல்லியிருக்கிறேன், இந்த ஒருவேளை முதியோர் இல்லம், சிறுவர்கள் காப்பகம், இது கூட நீங்கள் உதவி செய்தீங்கன்னா நீங்கள் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு பேனர் வச்சுக்கிட்டு செய்யவே செய்யாதீங்க. என் பிள்ளைக்கு பர்த்டே, நான் போய் ஒரு ஆர்ஃபனேஜில் பர்த்டே கொண்டாடுறேன், அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு பிள்ளைக்கு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்கி வச்சு, பிள்ளைக்கு மேக்கப் பண்ணி, பிள்ளை தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு, பிள்ளை அங்கே கூப்பிட்டு போய் பிள்ளை பேரில் ஒரு கேக் வாங்கி, அந்த கேக்கை அந்த பிள்ளைங்களெல்லாம் சுற்றி நின்று ஹாப்பி பர்த்டே பாட சொல்லி அந்த கேக்கை வெட்டி உங்கள் பிள்ளைக்கு ஊட்டி வந்து மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு துண்டு கேக் கொடுத்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கேக் கிடச்சி சந்தோஷம். உண்மையாக ஐயோ இன்னைக்கு நல்ல வேலை ஒரு கேக் கிடச்சி சந்தோஷப்படும். ஆனால் என் பர்த்டே இப்படி கொண்டாட எனக்கு ஒரு அப்பா இல்லையே, என் பர்த்டேக்கு எனக்கு புது துணி வாங்கி கொடுக்க ஒரு அப்பா அம்மா இல்லையேன்னு அந்த பிள்ளை ஏங்காதா? உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாளில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஏழை பிள்ளைகளுக்கு தான தர்மம் செய்யுங்க. நீங்கள் போகணும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடணும், அங்கே போய் நின்று உங்கள் பிள்ளையை மேக்கப் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இருக்கா? எத்தனையோ பேர்ட்ட நான் நேரில் சொல்லியிருக்கேன், அப்படி செய்யாதீங்க. போங்க போய் செய்யுங்க. நீ சரி யாருக்கும் தெரிய வேண்டாம். காணிக்கை என்பது நாம் தேவனுக்கு கொடுப்பதல்ல, தேவனை கனப்படுத்துவது. அங்கே நம்ம பெற்ற எல்லா ஆசீர்வாதமும் அவரால் தான் நமக்கு கிடைச்சது. ஆண்டவரே உனக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம். அவர் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். அந்த நன்றி கடனை செலுத்த ஒரு ஊழியக்காரருடைய கையில் கொண்டு அதை கொடுக்குறோம். அதுவும் நம்முடைய வேதத்தில் அவர் டேக் டைட்ஸ்ன்னு இருக்கு, அவன் கையில் எடுத்துக்கொள்னு இருக்கு. அவன் கையில் எடுத்துக்கொள், தமிழில் வாங்கிக்கொள்னு இருக்கு. வாங்குறதில்ல, எடுத்துக்கொள், டேக் இட் ஃப்ரம் தேர் ஹேண்ட். எடுக்கும்போது எடுக்கிறவனுடைய கை மேலே இருக்கும், கொடுக்கும்போது கொடுக்கிறவனுடைய கை மேலே இருக்கும். இது நம்ம ரகசியமாக செய்யணும்னு இல்லை. அந்த அம்மா கோயிலில் 2 காசு காணிக்க போடுறா,
அந்த 2 காசு காணிக்க போடுறதும் ரகசியம் அல்ல. இயேசு பார்க்குறாரு. இயேசு பார்க்கிறார் என்றால் எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியும். அவர் 2 காசு போடுறா, ஒருவேளை 2 காசு போடுறவங்க மறைச்சி போட்டிருப்பாங்க, அவர் மறைச்சி போடாமல் சாதாரணமாக போட்டிருக்கிறார். இயேசு பார்க்குறார், பார்த்துட்டு அதை பற்றி சொல்கிறார். தசமபாகம் கொண்டு கொடுக்குறாங்க. தசமபாகம் கொடுக்கறது நம்முடைய இதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு. இப்போ நீங்கள் தசமபாகம் கொண்டு வர்றீங்க, இதான் உங்கள் சம்பளம், உங்கள் பே ஸ்லிப்பு கொடுங்க, உங்கள் பே ஸ்லிப் படி 1/10 நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வேறு பெர்க்ஸ் இருக்குது, அப்படியே கணக்கு பார்க்குறோம். நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, தசமபாகமாக இல்லையா, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. பெரியம்மாள் இந்த நாள் மட்டுமாக எனக்கு கிடைக்கிறது நான் தசமபாகம் கிடைக்கிறேன், அம்மாவுக்கு கிடைக்கிறதுல அவங்க தசமபாகம் எடுக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் அதை பழகி இருக்கிறாங்க. இது பழைய ஏற்பாடு என்றல்ல, பிரமாணத்தின் காலத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம் மற்றவங்கிட்ட இருந்த ஒரு பழக்கம். எனக்கு வருகிற வரவில் ஒன்றை நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன். அது பைபிள் என்ன சொல்லிருக்கு, என் மனதில் உள்ளதை நான் அறியும்படிக்கு, உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன் தசம பாகத்தையும் முதல் பலனையும் கர்த்தரை கொண்டு அன்றைக்கு அருமையான ஒரு சகோதரி ஃபஸ்ட் சேலரி அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என் கண்ணே கலங்கிடுச்சு. அவங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நெருக்கங்கள் தெரியும். அதுலேயே அந்த ஃபஸ்ட் சேலரியை கொண்டு வர்றாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்றல்ல, அந்த கொடுக்குறதுல உங்களுக்கு இருக்கிற உற்சாகத்தை பார்க்கும்போது, உங்களுக்காக ஜெபிக்கும்போது எனக்கு சந்தோஷம். கொடுத்தா தான் ஜெபிப்பீங்களா? கொடுக்கட்டா ஜெபிக்கணுமா? என் வேதம் சொல்லுகிறது உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ உற்சாகமாக கொடுக்குற இடத்துல ஊழியக்காரங்க பிரியமாக இருக்கணுமா வேண்டாமா? அப்படியா? இல்லையா? நான் மயமால எல்லாத்தையும் நாங்கள் ஈக்குவலாக தான் இருக்கிறோம். அப்படியா? ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் இருக்கிறோம் என்று. உற்சாகமாக கொடுக்கணுத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். நான் சொல்ல வைக்கப்பட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றல்ல. ஏஜலுக்கு ஒரு அம்மா 50 பைசா கொடுப்பாங்க. 1ஆம் தேதி காலையில் என்கிட்ட வந்து அந்த அம்மா 50 பைசா வைப்பாங்க. அன்றைக்கு 50 பைசா குறைவில்லை, ஆனால் 50 பைசா வைப்பாங்க. எங்கள் சபை மாடியில் அன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்க வர்றாங்க. அந்த அம்மாவை காணும். ஒருத்தர் ஜெபிச்சுட்டு வாயோ அந்த சிஸ்டர் காணுமே, அந்த சிஸ்டர் காணுமே. என் கண்ணு தேடுது, என் கண்ணு உண்மையாக நடந்ததை சொல்கிறேன், என் கண்ணு தேடுது. ஏன் அவங்க வரல? ஏன் என்னை பார்க்கல? என்னை பார்க்காம போயிட்டாங்களா? சரி, அப்படியே அந்த 50 பைசா காணி கொடுக்குறவங்க தேடுது. மாடியிலேருந்து அது அந்த எண்ணெய் அவனை காணுமேன்னு இறங்கி வரேன். கீழே எனக்கு ஐயா கூட்டம் வச்சு உனக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்தாப்பா அப்படின்னு அந்த காணிக்கை கொண்டு வராங்க. 1000 பலர் கொடுத்துருக்கலாம். அந்த அம்மா கொடுத்த 50 காசு இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த 50 காசுக்காக ஏங்கின என்னுடைய உள்ளம் இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த 50 காசு கொடுக்குற அம்மாவை தேடின கண்கள் இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. அமௌண்ட் இல்லை, உற்சாகமாக கொடுக்கறதுல பிரியமாக இருக்கணும். அது ரகசியம் அல்ல. ஆனால் நீங்கள் ஒருவருக்கு ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் இப்போ சபை இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, அப்போ அவங்கள உங்களுக்கு அடிமையாக்கிடுவீங்க, அவங்க உங்கள் குரூப்பில் சேர்த்துக்குவீங்க. இல்லை ஒரே ஆளுக்கு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒழுங்கிழமை என்ன செய்கிறவங்க சில என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து எல்லாம் பாஸ்ட மாட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துணி வாங்கியிருக்கேன் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் ஒரு பிலிவர் உங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரமாங்க. அந்த பலன் அந்த பிலிவருக்கு கிடைக்கும். நீங்கள் நேராக கொண்டு கொடுக்குறீங்க, அவங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் பின்னாலே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பலன் பூமியிலே உங்களுக்கு கிடச்சிருச்சு, பரலோகத்தில் உங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடும். அப்போ உதவி செய்வது வேறு, காணிக்கை கொடுப்பது வேறு. அந்த 2 காசு போடுவதை கூட இயேசு பார்க்கிறது போல இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட மாய்மால காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 3ஆவதாக அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. இதுவும் மனுஷர் காணும்படியாக ஜெபிப்பது, மனுஷர் காணும்படியாக தான தர்மம் செய்வது, மனுஷர் காணும்படியாக உபவாசிப்பது.
முகவாடலாக இராதேயுங்கள். ஆ. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இன்றைக்கு அநேகர் ஒரு உபவாசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நீங்கள் செய்கிற ஒரு ரிலீஜியஸ் ரைட்ஸ், ஒரு ரிச்சுவல், நீங்கள் செய்கிற ஒரு திருப்பணி, அது மற்றவர்கள் காண வேண்டும், மற்றவர்கள் உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. ரொம்ப பரிசுத்தம் போல் அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை காட்டு. பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்கட்டும். ஆனால் அதனுடைய உள் நோக்கம் மற்றவர்கள் காண வேண்டும் என்று இருப்பது. அது ஒரு நாடகம். உங்களுடைய நோக்கம் மற்றவர்கள் காணணும். உள்ளான பரிசுத்தம் இல்லை, உள்ளான ஒரு பணி செய்கிற தன்மை இல்லை. பிரியமானவர்களே, நம்ம நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் இந்த மேக்கப்பை பற்றி சொன்னது போல், மேக்கப்புடைய நோக்கம் என்ன? மற்றவர்கள் காண வேண்டும். அதனால் டாக்டர் ஸ்கின் கட்டி போகும்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதனால் ஸ்கின்னுக்கு கெடுதி வந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட சீப்பான இந்த பெயின்ஸ் எல்லாம் பூசுறது கேன்சரை டெவலப் ஆகுன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. தலையில் டை அடித்தா கேன்சர் டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கட்டுரை வந்திருக்கு, எத்தனையோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. எனக்கு கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, நான் இல்லாததை இருக்கிறது போல காட்டணும். என் வெள்ளையான முடிய கொஞ்சம் கருப்பாக காட்டணும். என் நோக்கம் என்ன? மற்றவர்கள் காணும்படியாக நான் ஏதோ ஒன்று செய்யணும். அதுக்காக நான் எவ்வளவு, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஸ்கின் டிசீஸ் வந்தாலும் பரவாயில்ல, ரேஷஸ் வந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க பார்க்கணும். அது எவ்வளோ ஒரு அடிமைத்தனம், ஒரு குறைவான அந்த எண்ணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தயவு செய்து நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறது சொல்ல என் வேதமும் சொல்லுது. முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய்னே பைபிளில் இருக்கு. முகக்கலையாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை. முக வாடெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சீன் காட்டிக்கிட்டு இல்லாததை இருக்கிறது போல காட்டுகிற ஒரு தன்மையை குறித்து நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது ஏதோ ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி நானும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன் என்ற தொழுகை மாய்மாலம், ஹிப்போக்ரசி, டிசெப்ஷன். ரெண்டாவது, நான் செய்கிற ஆவிக்குரிய காரியம், அது ஜபமானாலும் சரி, தான தர்மம் பண்ணாலும் சரி, நான் உபவாசம் பண்ணாலும் சரி, சபையில் ஒரு ஊழியம் பண்ணாலும் சரி, நான் செய்கிற அந்த ஊழியம் மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சீன் காட்டுவேன். ஏன்னா முகத்தை கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கிட்டு, பரிசுத்தம் போல் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று ஒரு நடிப்பேனே. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மாய்மாலம். ஒன்று நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, மற்ற 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருந்து துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு மாய்மாலம், எல்லா தப்பு, எல்லா தவறுகளை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு மற்றவங்களை பார்த்து நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு மாய்மாலம். இப்போ உதாரணமாக என் கூட இருக்கிற உதவி செய்கிற தம்பி மாதிரி இருக்கிறாங்க. தம்பி செல்வம், மற்றவங்க உங்களை விசுவாசிகளும் சிலருக்கு தெரியும். என்ன, நேற்று ஆவடியில் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடுவோம், அந்த பாஸ்டரே சொல்கிறார், நீங்கள் டைமாக இருப்பீங்க, எனக்கு தெரியும் பாஸ்டர். என்னை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். இப்போ என்ன எந்த ப்ரோக்ராம் கூடட்டும், எப்படி நான் அடித்து பிடிச்சி ஓடுவேன் அப்படின்னு என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். சில இடங்களுக்கெல்லாம் முன்னால் போயிட்டு நம்ம அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு காரை கொஞ்சம் ஓரமாக விட்டு
அங்கே ஒரு கையேந்தி பவனில் காஃபி குடிப்போம். அங்கே பிந்திடக்கூடாது, அதுக்கு அடித்து பிடிச்சி போயிடுவோம். போயிட்டு பக்கத்தில் காரை விட்டுட்டு, நானே ஒரு ஜெயக்குமார் ரிசப்ஷன் கூட அப்படி தான் பண்ணணும். போயிட்டு ஓரமாக காரை விட்டு நல்ல, ஏன்னா அந்த இடம் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க ரிசப்ஷன். இடம்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்த கண்டுபிடிச்சி கொஞ்சம் முன்னால் காரை நிறுத்திட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி கரெக்டாக அந்த டயத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம சீக்கிரமாக போய் அவங்கள தொந்தரப்படுத்திடக்கூடாது அப்படின்னு. அப்போது சொல்கிற கவனிங்க, நீங்கள் பிந்தி வருகிறதை குற்றப்படுத்துகிற நான், நீங்கள் பிந்தி வரக்கூடாது என்று உங்களுக்கு போதிக்கிற நான், என் ப்ரோக்ராமுக்கு நான் பிந்தி போகலாமா? அது மாயமாலாம்ல. பிந்தக்கூடாது, கர்த்தரை கண்மையினப்படுத்துகிறோம். இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரர் கூட்டத்துக்கு பிந்தி வருவாங்க, பிரியமானவர்களே. ஆனால் அவங்க விசுவாசிகளை திட்டுவாங்க, சபைக்கு பிந்தி வர்றவங்கள திட்டுவாங்க, இவங்க பிந்தி போவாங்க. அதான் மாயமாலம். இவன் உங்களை நான் நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் நேரத்துக்கு போகணும். நான் நேரத்துக்கு போகிற சுபாவம் இல்லாமல் நீங்கள் பிந்தி வரும்போது நான் கோவப்பட்டேன்னா அது தப்பு, அது மாயமாலம். அது அப்படியே அவங்க வீட்டு சூழ்நிலைக்கு வந்தாங்க. பெற்றோர் பிள்ளைகளை திருத்த பார்க்குறோம், இல்லைங்க அந்தந்த இடத்துல வை, உன் புக்கெல்லாம் சரி அந்தந்த இடத்துல வை, இன்னும் தேட அடிச்சுவேன். அப்புறம் நீ போய் பைக் சாவியை காணு தேடினா, பிள்ளைங்க கிளாஸுக்கு பிந்திடக்கூடாது, ஸ்கூலுக்கு பிந்திடக்கூடாது, டயத்துக்கு போ, அங்கே போய் வெளியே நிற்கக்கூடாது என்று திட்டுற நீ ஆஃபீஸுக்கு பிந்தி போனா மாய்மாலக்காரன். அந்த பிள்ளைய திருத்த பார்க்குற, டைமுக்கு போங்கிற, பிந்தக்கூடாது போ, 5 நிமிடம் முன்னால் போய் உட்கார். அவ்வளவு பிள்ளைய திருத்த பார்க்குற நீ வேலைக்கு எப்படி பிந்தி வரலாம்? மாய்மாலம் தானே. எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கரெக்டு. அதை நீ செய்யாம மற்றவங்களை செய்யன்னு சொன்னா மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நீ முதல்ல ஒன்றை திருத்துடா. மற்றவன் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு, அந்த துரும்பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற நீ, உன் கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கு, ஹோல்சேலாக தப்பு பண்ணுற. ஒன்றை திருத்தமாக எங்கடா ஏன்டா பிள்ளைகளை திருத்த பார்க்குற அப்படின்னு ஆண்டவர் கேட்குற. இது மாய்மாலம் தானே. குறித்த நேரத்துக்கு போகணுங்கிறது சரி என்றால் நீ குறித்த நேரத்துக்கு போ. நீ குறித்த நேரத்துக்கு போக மாட்ட, அதுக்கு 1008 எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன். பிள்ளைங்க குறித்த நேரத்துக்கு போகணுமா? பிள்ளைங்க கரெக்டாக இருக்கணுமா? நான் கரெக்டாக இருக்க வேண்டாமா? அன்றைக்கு ஒருத்தரை பார்த்து கேட்டேன், உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் நடந்தால் உன் பிள்ளை எங்கடா போகும்னு. மாய்மாலக்காரங்க அப்படின்னு நான் இயேசு சொல்கிறேன், என் மேலே கோவப்படாதீங்க. இயேசு சொல்கிறேன், மாய்மாலம். நம்முடைய குறைகளை நம்ம திருத்த விரும்பலை, ஆனால் மற்றவங்க திருந்தணும்னு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தில் நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணணும், நீங்கள் இப்படி வேதம் வாசிக்கணும்னு நான் விரும்பினால் நான் அதை செய்யணும். உங்கள் பிழைகளை நான் திருத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிழைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். நான் அந்த பிழைகளை செய்து கொண்டே மற்றவங்க பிழைகளை திருத்துவேனேயானால் அவங்க பேர் மாய்மாலக்காரன். நீ அந்த பிழையை செய்கிற, உன் பிள்ளை அந்த பிழையை செய்யக்கூடாது என்று நினைக்கிற. பிள்ளை என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மற்றவர்கள், நான் பெருமைக்காக சொல்லலைங்க, பெருமைப்பட்டாலும் தப்பு இல்லை. பரீட்சை லீவு விட்ட உடனே அதே டேட்டில் எங்கேயாவது ஊழிக்கு மோஸ்ட்லி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிடுவேன். 2 பெட்டி தூக்கிட்டு போவேன். ஒரு பெட்டியில் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், இன்னொரு பெட்டியில் பிள்ளைங்க பரீட்சை பேப்பர் இருக்கும். காலையில் வேத பாடம், மத்தியானம் அபிஷேக கூட்டம், சாயந்தரம் கன்வென்ஷன். சாப்பிட்டு விட்டுட்டு 10:30 மணிக்கு வருவேன். 10:30 மணிலேருந்து காலையில் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் பேப்பர் திருத்துவேன். ஒரே ஒரு நோக்கம், எனக்கு தெரிஞ்சு, அது பெருமைப்பட்டாலும் தப்பில்லை, எனக்கு தெரிஞ்சு ரீஓப்பனிங் டேட்டில்
நான் பிள்ளைகளுடைய பரீட்சை பேப்பரை கொடுக்காமல் இருந்த நாளே கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நான் பொதுவாக கொடுக்க மாட்டேன். ஹாலிடே முடிஞ்சு வந்தோடனே ஹாலிடே ஹோம்ஒர்க் செஞ்சிட்டிங்களா, ஹாலிடே ஹோம்ஒர்க் செஞ்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. அந்த பிள்ளைகள் ஹாலிடே ஹோம்ஒர்க் செஞ்சிட்டாங்களான்னு கேட்குற தகுதி எனக்கு வேண்டும் என்றால் அந்த ஹாலிடேயில் நான் பேப்பர் திருத்தி இருக்க வேண்டும். நான் 2 நாள் கழித்து பேப்பர் கொடுக்கேன்னா அவன் 2 நாள் கழித்து ஹோம்ஒர்க் கொண்டு வந்து கொடுக்கட்டும். நான் பெருமைக்காக சொல்லலை, பெருமைப்பட்டாலும் தவறல்ல, இது உங்களுக்கு பாடமாக இருக்குமேனால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், இல்லாவிட்டால் மாய்மாலம். மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்கள் பிள்ளைகள் எப்படி உங்களை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி உங்கள் பெற்றோரை கனம் பண்ணி காட்டுங்கள். நான் எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும்னு விரும்பினால், இல்லை பிள்ளைக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தால் மாய்மாலம். எனக்கு கீழ்ப்படுதல் இல்லை. என்ன சொல்லணும்? நான் என் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறது போல, நான் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது போல, நான் என் போதகருக்கு கீழ்ப்படுகிறது போல, நான் என் கணவனுக்கு கீழ்ப்படுகிறது போல, பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் கீழ்ப்படுகிறது போல நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படுகிறேன், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படுகிறது போல நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீ கீழ்ப்படி. மாய்மாலம். கீழ்ப்படுதல் சரி என்றால் நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 3 காரியங்கள் தான் பார்த்தோம். ஒன்று, வெறும் பாரம்பரியத்தை பின்பற்றி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுவது மாய்மாலம். 2வது, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், ஜபம், உபவாசம், தான தர்மம், ஊழியம் எதுவாக இருக்கட்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ராமா போடுறது மாய்மாலம். 3வது, நாம் செய்கிற தவறுகளை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி மற்றவர்களை திருத்த பார்த்து நாம் திருந்தாமல் இருப்பது மாய்மாலம். இந்த மாய்மாலத்தை கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும். இந்த மாய்மாலக்காரர்களை நாம் அங்கீகரிக்காமல் இருக்க வேண்டும். இந்த மாய்மாலக்காரர்களை அங்கீகரித்தால் கொஞ்சம் புளித்தமா மாவு முழுவதையும் புளிப்பாக்கிவிடும். அவர்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம், நெருக்கம், அவங்க செய்கிறதை நம்ம அங்கீகரிப்பது நம்மையும் மாய்மாலக்காரர்களாக மாற்றிவிடும். இன்னொரு சில குறிப்புகள் சித்தமானால் வருகிற வாரம் தொடருவோம். நம்ம எல்லோரும் இப்போ ஜெபம் கர்த்தர் வாஞ்சியாக கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஹிப்பாக்ரசியிலேருந்து எனக்கு விடுதலை தார். குறிப்பாக மற்றவர்கள் என்னென்ன காரியத்தில் நான் குற்றப்படுத்துகிறேனோ அந்த காரியங்களில் நான் தப்பு செய்யக்கூடாது ஆண்டவர். மற்றவர்கள் என்னென்ன காரியத்தில் திருத்தணும்னு நினைக்கிறேனோ அந்த காரியத்தில் நான் பிழை விடக்கூடாது ஆண்டவர். கேளுங்க, இந்த 3 காரியங்களுக்காக ஜெபிங்க. பெரியவங்க, நீங்கள் ஒருவேளை பாரம்பரியத்தை பின்பற்றாமல் இருக்கலாம், ஒருவேளை மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை, ஊழியர்களை, பிள்ளைகளை, ஆசிரியர்களை, அரசியல்வாதிகளை, மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோம். அவங்க பொய் சொல்லிட்டாங்கிறோம். நம்ம பொய் சொல்கிறோமா? அவன் பொய் சொல்லிட்டான்னு சொல்கிற தகுதி எனக்கு இருக்கா? நீ பொய் சொல்லாதேன்னு அவங்கள்ட்ட சொல்ல எனக்கு தகுதி இருக்கா? அவளை பார்த்து பொய் சொல்லாதேன்னு சொல்ல நான் மாய்மாலக்காரன்ல, நான் பொய் சொல்கிறேன்ல. கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, மற்றவர்கள் என்னென்ன காரியங்களை குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பாரத்தோடு சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகள் நல்ல வழியில் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் நீங்கள் நல்ல வழியில் இருக்க தீர்மானிங்க.